கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 40 அதிகாரம் 1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்மை அவர் பலப்படுத்தி நமக்கு நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு நம்மை விடுதலை செய்கிற நாளாய் இந்த நாள் இருக்கிறது என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இதே வார்த்தை ஆங்கிலத்தில் I waited and waited and waited some more patiently knowing God would come through for me. Then at last he bent down and listened to my cry. அப்போ வெயிட்டிங், அந்த வெயிட்டட் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதற்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு நீண்ட நாட்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது தான் அந்த கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்குதல் அப்படிங்கிறதற்கு அர்த்தம். அப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திலலாம் தேவனிடத்தில் சில காரியங்களை சொல்லி பொறுமையோடு காத்திருக்கிறீர்களோ, இந்த நாட்களிலே அவர் உங்களுக்காக உங்கள் பக்கம் சாய்ந்து, அது ஆங்கிலத்தில் பெண்ட் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, தேவனுடைய இரக்கமும் அவர் நம்மேல் எப்பவும் செவி கொடுக்கிற கிருபையும் இரக்கமும் உள்ளவர் அப்படிங்கிறத நமக்கு அது உணர்த்துது. அப்போ இன்னைக்கு நீண்ட காலம் நீங்கள் வேண்டி தேவனிடத்தில் வேண்டி காத்திருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செவி சாய்த்து உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டாராம். அவர் கேட்டு என்ன செய்கிறார்னு சொல்லி அடுத்தடுத்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்போ ஒரு ஹோப்லெஸ்னஸ்ல இருந்த உங்களை எத்தனையோ காரியங்கள், அதுக்காக தான் நீங்க பொறுமையோடு கூட காத்திருக்கிறீங்க. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீங்க இருக்கிற எந்த காரியத்துல இருந்தும் உங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறாராம். அப்போ ஒரு உயர்ந்த இடத்திற்கு நிச்சயம் தேவன் உங்களை கொண்டு போய் அங்கே உங்களை உறுதிப்படுத்தி, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்படி செய்கிற நாளில நீங்க தேவனை துதித்து பாடும் புது பாட்டை அவர் உங்க வாயில கொடுப்பாராம். அதை பார்த்து அநேகர் உங்களுக்கு, நீங்க பொறுமையுடன் காத்திருந்த காரியத்துல அவர் உங்களுக்கு சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் இறங்கி பதில் கொடுக்கிற அந்த காரியத்தை பார்க்கிற ஜனங்கள் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்களாம். நீங்க வெளியரங்கமாய் உங்களை தேவன் அடையாளப்படுத்த போகிறார், நீங்கள் அவருடைய பிள்ளை என்று. நிச்சயமாய் இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும், நடந்தே தீரும். ஒருவேளை கால தாமதங்கள், ஐயோ எத்தனை வருஷமா நான் இதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன், இன்றைக்கு இது என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி நீங்க நீண்ட வருஷங்களாய் நீண்ட நாட்களாய் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டிருக்கிறார். உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி உங்களுக்கு தேவனை துதிக்கும் புது பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புகிற நாட்கள், உங்கள் மூலமாய் கர்த்தரை நம்புகிற நாட்களுக்குள்ள அவர்களும் வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஏசாயா 40:31 கூட பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ கர்த்தருக்கு நம்ம பொறுமையுடன் காத்திருக்கும் போது நமக்கு உயர்ந்த ஸ்தானங்களை, செட்டைகளை அடித்து நம்ம உயர நிச்சயமா எழும்புவோம். ஒரு நாள் நம்ம இளைப்படையவும் மாட்டோம், சோர்ந்து போகவும் மாட்டோம். அப்போ இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, பொறுமையுடன் காத்திருக்குதல். அப்போ இத்தனை வருஷம் நான் பொறுமையோட காத்திருந்துட்டேன்னு நீங்க சொல்ற உங்க எல்லாருக்கும் தேவன் உங்க கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் இறங்குகிறார். உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி உங்களை உயர்வான ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வருகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாய் அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க தேவனை துதிக்கிற நாட்களுக்குள் வந்திருக்கிறீர்கள் என்பதை விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள். அடுத்ததா புலம்பல் 3:25-26 பார்க்கிறோம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும்
தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்போ தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரா? அவருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருக்குதல் நல்லது. அப்போ இத்தனை வருஷம் நீங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் நல்லவராக இருந்து நீங்கள் காத்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களுக்கும் அவர் பதில் தருகிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஆபகுக்கு 2:3 கூட அதை தான் பார்க்கிறோம். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இனி உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள், பல வருடங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இனி அந்த காரியங்கள் தாமதிப்பதில்லை. அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டிருக்கிறார். உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து மற்ற ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிற இடத்திற்கு தேவன் உங்களை கொண்டு வருகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் இந்த காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை சந்தோஷத்துக்குள் வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்க உமக்காக உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் காத்திருக்கிற எல்லா காரியத்திலும் எங்களுக்காக, எங்கள் கூப்பிடுதலுக்கு நீர் இறங்கி எங்களுக்கு சாய்ந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்டு அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் நிச்சயமா இது கர்த்தருடைய கரம் என்று சொல்லும்படியாக கர்த்தாவே, நீர் அப்படிப்பட்ட காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையின்படி அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறீர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்பா, இந்த காரியங்கள் எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா நீண்ட காலமாய் உங்களிடத்துல வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற நாட்களுக்குள் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.